மிஸ்டர் லேடிஸ் வியூவர்ஸ்க்கு வணக்கம். அடர்த்தியான புருவம் வேணும் எனக்கு, நல்ல திக்கா பாக்குறதுக்கு அழகா எனக்கு வேணும் புருவம் அப்படின்றது நிறைய பேருடைய பேராசையாவே இருக்கு. அது பேராசையே கிடையாது, சாத்தியமான ஒரு ஆசைதான். சோ பொதுவா ஐப்ரோ, கண்ணும் புருவமும் ஒரு முகத்துடைய முக்கியமான பகுதி. ஏன்னா நம்மள ஒருத்தவங்க பாக்குறாங்கன்னா முதல்ல பாக்குற விஷயம் கண், அதுக்கப்புறம் நம்மளுடைய புன்னகை. சோ கண்ணை பார்க்கும்போது சிலருக்கு வந்துட்டு ஒரு சின்ன கருவளையம் இருக்கும். ஆனா அந்த கருவளையம் வந்துட்டு புருவம் அடர்த்தியா இருக்கு அப்படின்னா அது பெருசா நோட்டிசபிளாவே இருக்காது. ஏன்னா கண் ஆட்டோமேட்டிக்கா புருவத்துக்கு போயிடும். அந்த கண் அழகா இருக்கு அப்படிங்கறதான் நம்ம கவனத்துக்கு வந்துட்டு வந்துரும். சோ ஒரு புருவம் அப்படிங்கறது அடர்த்தியா வேணும் அப்படின்னா என்ன மாதிரி விஷயங்கள் பண்ணலாம்? நேச்சுரலா புருவம் அடர்த்தியாக்க முடியுமா? அண்ட் ஒருவேளை ஆர்டிபிஷியலா புருவம் அடர்த்தி ஆக்குறதுக்கான வழிகள் இருக்குன்னா அது என்ன மாதிரி வழிகள்? அது சேஃபா? அதை பண்ணினோம்னா எவ்வளவு நாள் நம்மளுக்கு வந்துட்டு அது பெர்மனண்டா இருக்கும் அப்படின்ற விஷயங்கள் நம்ம இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ணலாம். சோ யூசுவலா அடர்த்தியான புருவம் வேணும் அப்படின்னா இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணலாம், பண்ணினா முடி வளரும் அப்படிங்கிற மாதிரி ஹோம் கேரா பெருசா எதுவும் கிடையாது. பட் விளக்கெண்ண அப்படிங்கிறது நீங்க ரெகுலர் பேசிஸ்ல அப்ளை பண்றீங்க அப்படின்னும் போது அந்த ஹேர் நல்லா நரிஷ்டா இருக்கும். சோ பாக்குறதுக்கு கொஞ்சம் ஃபுல்லர் லுக் கொடுக்கும். சோ விளக்கெண்ணன்றது நம்ம யூஸ் பண்ணலாம். அடுத்தது மினாக்சிடில் ஸ்ப்ரே. ஹேர் க்ரோத்துக்கு யூஸ் பண்ற மினாக்சிடில் ஸ்ப்ரே நீங்க வந்துட்டு அந்த ஸ்ப்ரே பாட்டில் வாங்குனீங்க அப்படின்னா அதுல ஸ்ப்ரே இதுவும் இருக்கும், பிளஸ் நீங்க டிராப்பர் மாதிரி இதுவும் அதுல இருக்கும். ஸோ டிராப்பர் வச்சு நீங்க ஒன் டிராப் வந்து அப்ளை பண்ணிட்டு நீங்க நல்லா ஐப்ரோல மசாஜ் பண்ணி விடுறீங்க. அதே மாதிரி நீங்க தாடிக்குமே அதை பண்ணலாங்க. ஸோ நல்லா அப்ளை பண்ணிட்டு மசாஜ் பண்ணி விடுறீங்க அப்படின்னா நல்ல ஒரு ஹேர் க்ரோத் வந்துட்டு ஐப்ரோல இன் a period of 2 to 3 months உங்களுக்கு வந்துட்டு டிஃபரன்சஸ் பார்க்க முடியும். அண்ட் இது கொஞ்சம் லாங் ரன் யூஸ் பண்ணணும். ஏன்னா இன்னைக்கு பண்ணினா உடனே டிஃபரன்ஸ் தெரியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் இல்ல. நீங்க கொஞ்சம் டைம் கொடுங்க அதுக்காக நடுவில் நிறுத்திடாதீங்க. ஒரு 6 months to 1 year கூட எடுக்கலாம் ஒரு சிலருக்கு. ஆனா கண்டிப்பா இதுல வந்துட்டு ஹேர் க்ரோத் வந்துட்டு இருக்குங்க. சோ தாராளமா நீங்க மினாக்சிடில் ஸ்ப்ரே யூஸ் பண்ணலாம். ஹோம் கேரா மினாக்சிடில் இல்லாம எனக்கு வந்துட்டு சேஃபர் ஃபார்ம்ல வேணும் டாக்டர் அப்படின்னு சொல்றீங்க அப்படின்னா நான் அட்வைஸ் பண்றது ரோஸ்மேரி வாட்டர். ஸோ தண்ணியில வந்துட்டு ரோஸ்மேரி இலை போட்டு அதை கொதிக்க வச்சு அந்த தண்ணி வந்துட்டு நீங்க டெய்லி மார்னிங் அண்ட் நைட்டு ஐப்ரோக்கு வந்துட்டு ஸ்ப்ரே பண்ணியோ இல்ல டிராப்பர்ல எடுத்து அப்ளை பண்ணி நல்லா மசாஜ் பண்ணி விடுங்க. இதுவும் அதே மாதிரி 6 months to 1 year எடுக்கும். பட் நீங்க பொறுமையா அதை ரெகுலரா கன்சிஸ்டன்டா யூஸ் பண்ணுங்க. டெஃபினட்டா உங்களால டிஃபரன்ஸ் பார்க்க முடியும். ஓகே, எனக்கு புருவத்துல முடியே கம்மியாதான் டாக்டர் இருக்கு. இப்ப முடி இருக்கிறவங்களுக்கு தானே அடர்த்தி ஆக்க முடியும். பட் அந்த முடிக்கான வேறே இல்ல. ஒரு இடத்துல விதை இருந்தாதான் நம்ம தண்ணி ஊத்துனா மரம் வளரும். விதையே இல்லைன்னா எப்படி மரம் வளரும்? வாய்ப்பு இல்லை இல்லையா? அப்ப அந்த இடத்துல ஒண்ணு நம்ம ஆல்ரெடி முடி இருக்கிற மாதிரி நம்ம ஒண்ணு கிரியேட் பண்ணணும், ஆர் அங்க முடி நம்ம வைக்கணும். சோ கிரியேட் பண்றது அப்படிங்கிறது தான் இந்த செமி பெர்மனன்ட் மேக்கப் அப்படின்னு சொல்ற ஒரு வகையான ட்ரீட்மெண்ட். சோ செமி பெர்மனன்ட் ட்ரீட்மெண்ட் அப்படின்னா என்ன அப்படின்னீங்கன்னா நம்ம டாட்டூஸ் எல்லாம் போடுறாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு ப்ரொசீஜர். அதுக்காக அந்த இங்க் எல்லாம் யூஸ் பண்ண மாட்டாங்க. யூஸ்வலி டாட்டூ போடுற இங்க்ல நிறைய எலிமெண்ட்ஸ் ஆஃப் மெட்டல்ஸ் இருக்கும். ஸோ அது நம்ம ஸ்கின்க்கு சேஃப் கிடையாது. வேறஸ் ஐப்ரோ மைக்ரோபிளேடிங்காக யூஸ் பண்ற இங்க்ல வந்துட்டு அயன் எலிமெண்ட் மட்டும்தான் இருக்கும். அது அந்த அளவுக்கு கெடுதல் கிடையாது. ஸோ இது வச்சு முடி மாதிரியே ஐப்ரோல டிரா பண்ணுவாங்க. அது பாக்குறதுக்கு ஒரிஜினல் முடி மாதிரி தெரியும் பார்க்க. அண்ட் இட் வில் லுக் வெரி நேச்சுரல். ஸோ இது வந்துட்டு பண்ணினோம் அப்படின்னா 1 வருஷத்துல இருந்து 1.5 வருஷம் வரைக்கும் இது இருக்கும். ஸோ இந்த ட்ரீட்மெண்ட் பண்றது மூலயமா நம்மளுக்கு புருவம் இருக்கிற மாதிரி ஒரு தோற்றம் தெரியும். அண்ட் நம்ம ஃபேஸ் வந்துட்டு நேச்சுரலாவே அது பாக்குறதுக்கு எந்த ஒரு வித்தியாசமும் டாட்டூ மாதிரி அந்த மாதிரிலாம் இல்லாம இயல்பா அழகா தெரியும். சோ இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் போகலாம். இல்ல எனக்கு இந்த மாதிரி எதுவுமே டெம்பரவரியாலாம் வேணாம் டாக்டர், எனக்கு பெர்மனண்டா வேணும், இயற்கையா தான் வேணும், எனக்கு வந்துட்டு டாட்டூ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எனக்கு வேண்டாம், எனக்கு அதுல வந்து விருப்பம் இல்லை அப்படின்னீங்கன்னா ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் பண்றது மாதிரி ஐப்ரோ டிரான்ஸ்பிளான்ட் அப்படின்ற ப்ரொசீஜர் இருக்கு. சோ இது என்ன பண்ணுவோம் அப்படின்னா
நம்ம முடியுடைய சைட்ல வளர்ற பின்பகுதியில சைட்ல வந்து குட்டி குட்டி முடிங்க எல்லாம் எக்ஸ்ட்ராவா வளரும். அந்த மாதிரி முடியை எடுத்து புருவத்துல வந்துட்டு டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுவோம். சோ இது வந்துட்டு உங்களுக்கு நல்ல அடர்த்தியான புருவம் பெர்மனண்டா வளரும். இதுல இருக்கிற ஒரு முக்கியமான டிராபேக்னு பாத்தீங்க அப்படின்னா என்னன்னா, நம்ம புருவத்தோட முடி வளர்றதை விட இந்த முடி ரொம்ப ஃபாஸ்டா வளரும். சோ நீங்க அடிக்கடி வந்துட்டு ஐப்ரோ வந்து ட்ரிம் பண்ணணும். ஏன்னா அது ரொம்ப அடர்த்தியாவும் ரொம்ப ஃபாஸ்ட் க்ரோயிங். தலையில இருக்கிற முடி வந்துட்டு நம்ம உடம்புடைய மற்ற பகுதிகளை விட ரொம்ப ஃபாஸ்டா வளரக்கூடிய ஒரு முடி. சோ நீங்க அடிக்கடி வந்துட்டு ட்ரிம் பண்ண வேண்டியது கட்டாயமா இருக்கும். சோ இந்த ஒரு விஷயம் மட்டும் அதுல உண்டு. பட் உங்களுக்கு அது பெர்மனண்டான ஒரு சொல்யூஷன் கொடுக்கக்கூடிய ஒரு ட்ரீட்மெண்ட் தான் ஐப்ரோ டிரான்ஸ்பிளான்ட் அப்படிங்கிறது. சோ ரொம்ப ஸ்கேண்டியா இருக்கிறவங்க பெர்மனண்டான சொல்யூஷன் வேணும் அப்படின்னா ஐப்ரோ டிரான்ஸ்பிளான்ட் போய்க்கரலாம். இல்ல எனக்கு வந்துட்டு ஒரு செமி பெர்மனண்டே ஓகே தான் அப்படின்னா நீங்க ஐப்ரோ மைக்ரோபிளேடிங் போய்க்கரலாம். இல்ல எனக்கு ஐப்ரோ ஓரளவு நல்லாதான் இருக்கு, இன்னும் அடர்த்தியா வேணும் அப்படின்ற மாதிரி நினைச்சீங்க அப்படின்னா நீங்க இயற்கையா நான் சொன்ன மாதிரி ரோஸ்மேரி வாட்டரோ கேஸ்டர் ஆயில் அப்ளிகேஷன் இந்த மாதிரி விஷயங்கள் போய்க்கரலாம். முக்கியமான விஷயம், ஆல்ரெடி உங்களுக்கு ஐப்ரோ இருக்கு, அது இன்னும் கொஞ்சம் அடர்த்தியா வேணும்னா நீங்க ஐப்ரோ டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ணாதீங்க. ஏன்னா ஐப்ரோ டிரான்ஸ்பிளான்டேஷன் முடி இல்லாதவங்களுக்கு. இப்ப நீங்க ஐப்ரோ டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ணணும்னு சொல்லி நீங்க போயிட்டு ஆல்ரெடி உங்களுக்கு ஓரளவு முடி இருக்குன்னா இருக்கிற முடிய டேமேஜ் பண்ணி தான் பக்கத்துல இன்னொரு முடி வைப்பாங்க. சோ அந்த மாதிரி தயவு செஞ்சு போகாதீங்க. முடி இல்லாதவங்க மட்டும் டிரான்ஸ்பிளான்ட் போங்க. முடி இருக்கிறவங்க எய்தர் நீங்க ஹோம் கேரா ஃபாலோ பண்ணுங்க, இல்ல செமி பெர்மனன்ட் மேக்கப் போய்க்கோங்க, அதுவும் உங்க ஸ்கின்னை டேமேஜ் பண்ணாது. பட் டிரான்ஸ்பிளான்டேஷனுக்கு நீங்க ஐடியல் பர்சன் கிடையாது. சோ எது பண்ணினாலும் சேஃபா பண்ணணுங்க. அண்ட் எப்படி இருந்தாலும் நீங்க அழகுதான். சோ உங்களை நீங்க ரசிங்க. தேங்க்யூ.